ஹாய் ஹலோ வெல்கம் டு ஐடி கரியர்ஸ். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஜாவால வந்து ஆப்ரேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா எப்படி இருக்காது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இப்போ இன்ட்னு சொல்லிட்டு நம்மன்ற ஒரு நேம் இன்டர் இப்போ யூஸ் பண்ணி நம்மன்றதை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம். அந்த வேல்யூ வந்து ஒரு 20ன்னு வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இன்ட்டுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். திரும்ப இன்ட்னு யூஸ் பண்ணி நம்ம ஒன்றுன்னு கொடுத்து அதுக்கு வந்து 13 குடுக்குறோம். 13 குடுத்து, நம்ம இன்னும் வந்து நம்ம வந்து டிக்ரிமெண்ட் பண்றோம். ஓகேவா? இப்ப நம்ம 2யுமே பிரிண்ட் பண்றோம். எஸ் அவுட் குடுத்து. நம்மயும் பிரிண்ட் பண்ணியாச்சு. திரும்ப நம்ம 1யும் பிரிண்ட் பண்றோம். இப்ப நம்ம 1 பிரிண்ட் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர்ல 21ம், அதுக்கப்புறம் இதுல 29ம் பிரிண்ட் ஆகும். இது இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர் இப்படிதான் ஒர்க் ஆகுது. இதுலயே நம்ம போஸ்ட் இன்கிரிமெண்ட் ப்ரீ இன்கிரிமெண்ட் 2 இருக்கு. அதே மாதிரி போஸ்ட் டிக்ரிமெண்ட், ப்ரீ டிக்ரிமெண்ட் 2 இருக்கு. இப்ப இதே நம்ம இன்ட் குடுத்து, அத ரிசல்ட்ல நம்ம பார்த்தோம்னா, நம்ம வந்து இன்கிரிமெண்ட் பண்றோம். இன்கிரிமெண்ட் பண்ணி அத நம்ம பிரிண்ட் பண்றோம். அதே தான் இங்கேயும் பண்ணணும். ரிசல்ட் 1ன்னு குடுத்து நம்ம வந்து டிக்ரிமெண்ட் பண்றோம். டிக்ரிமெண்ட் பண்றோம். இப்ப டிக்ரிமெண்ட் பண்ணி அத இப்ப பிரிண்ட் பண்றோம். பிரிண்ட் பண்ணா இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்? எதனால இதோட அவுட்புட் வந்து சேம் அவுட்புட் அதே அப்படியே பிரிண்ட் ஆகுது நம்மோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து இங்க பார்த்தீங்கன்னா, இன்ட் ரிசல்ட் அப்படின்னு குடுத்து, ரிசல்ட்டுக்கு வந்து நம்ம அசைன் பண்ணிட்டோம். அப்ப நம்மோட வேல்யூ வந்து 20ன்றது அப்படியே பிரிண்ட் ஆகும். அப்ப இந்த பிளஸ் பிளஸ் ஆப்பரேட்டர் வந்து ஒர்க் ஆகல. இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர் ஒர்க் ஆகல. அதே இது நம்1னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 13 குடுக்குறோம். அத வந்து ரிசல்ட் 1க்கு நம்1னோட வேல்யூவ அசைன் பண்றோம். அது டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர் அங்கேயே ஒர்க் ஆகல. இது எப்படி ஒர்க் ஆகும்னு சிம்பிளா சொல்றேன் பாருங்க. திரும்ப ஒரு எஸ் அவுட் குடுத்து, இப்ப வெறும் நம்ம மட்டும் நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா, இதுல வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். அதே தான் இங்கேயும். திரும்ப எஸ் அவுட் குடுத்து, இதுல வந்து டிக்ரிமெண்ட் ஆப்பரேட்டர் குடுத்தீங்கன்னா, இங்கேயும் ஒர்க் ஆகும். நம்ம 1 குடுத்தோம்னா, இப்போ ஒர்க் ஆகும் பாருங்களேன். சரி. வந்துருச்சு பார்த்தீங்களா? 20 நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த 21 நம்மோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்கிரிமெண்ட் ஆகி 21 பிரிண்ட் ஆயிருச்சு. அதேவும் இங்க பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டோட வேல்யூ வந்து 13 இருக்கு. அதே இங்க நம்ம 1னோட வேல்யூ 29 பிரிண்ட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு சிம்பிளா சொல்லித் தரேன். ப்ரீ இன்கிரிமெண்ட்டுக்கும், போஸ்ட் இன்கிரிமெண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஷியேஷன் சொல்லித் தரேன் பாருங்களேன். இந்த 2 லைனையுமே நம்ம எடுத்துருவோம். இப்ப நம்ம கடைசியா டைப் பண்ண 2 லைனையும் எடுத்துட்டோம்னா, அதே இந்த இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர் போஸ்ட் இன்கிரிமெண்ட்டா இருக்கு. இத வந்து ப்ரீ இன்கிரிமெண்ட்டா குடுப்போம். இத போஸ்ட் டிக்ரிமெண்ட்டா இருக்கு. இத வந்து ப்ரீ டிக்ரிமெண்ட்டா குடுப்போம். இப்ப குடுத்துட்டு, இப்ப ரன் பண்ணோம்னா வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கும். ஏன் சேஞ்ச் ஆயிருக்குன்னா, ரிசல்ட்டோட வேல்யூவ அசைன் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம்னா, இங்க பாருங்களேன். பிளஸ் பிளஸ்ன்றத இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர் குடுத்துட்டோம். அப்ப இன்கிரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த 20 1 இருக்கும். இப்ப பிளஸ் பிளஸோட வேல்யூ வந்து 1. 1 பிளஸ் 20 21ன்னு வந்துரும். அதே தான். இங்க டிக்ரிமெண்ட் குடுத்துட்டோம். ஆல்ரெடி டிக்ரிமெண்ட் ஆயிரும். டிக்ரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அதோட வேல்யூ வந்து 29 ஆயிரும். 29 பிளஸ் மைனஸ் மைனஸ் 30 பாறப்ப 29 ஆகும். இதுதான் இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர்ல இருக்கு.